இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவினுடைய மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி இந்த வேட்பாளர் பட்டியல் வந்து ஒரு முக்கியமான ஒன்றா பார்க்கப்பட்டது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு வந்து திருப்திப்படுத்த போறாங்க, கட்சிக்குள்ள யாராருக்கெல்லாம் பதவி கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது தேர்தலுக்கான வியூகங்களில் வந்து ஒரு பகுதியாகவே வந்து பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் திமுகவினுடைய 3 வேட்பாளர்களாக வழக்கறிஞர் வில்சன் வந்து ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கார். ஏற்கனவே வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார். அவருக்கான பதவிக்காலம் வந்து நீட்டிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதே மாதிரி சேலம் மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கத்துக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு வந்து கவிஞர் சல்மாவுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த 3 பேருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டதற்கான காரணங்கள் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, இந்த 3 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது மூலமா திமுக தலைமை போடுற அரசியல் திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து சேலம் SR சிவலிங்கத்தை எடுத்துக்கலாம். இவருக்கு வந்து ராஜ்யசபால வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஐபிசி தமிழில் வந்து நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். எடப்பாடி பழனிசாமிக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 11 சட்டப்பேரவை தொகுதிகளை வந்து கடந்த முறை 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 11ல் 10 வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து ஜெயிச்சிருந்தார். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றிருந்தது. அதுல இருந்தே வந்து சட்டப்பேரவை தேர்தலில் சேலம் மாவட்டத்தை கைப்பற்றுறதுக்கான வியூகங்களை திமுக வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதில் வந்து SR சிவலிங்கத்துக்கு ராஜ்யசபா MP பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா சேலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவில் 3 கட்சி மாவட்டங்களாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதில் மாவட்ட செயலாளர்கள் யாருன்னா அமைச்சர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், சேலம் மக்களவை தொகுதி MP செல்வகணபதி, இப்போ ராஜ்யசபா வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற SR சிவலிங்கம். ஏற்கனவே 2 மாவட்ட செயலாளர்களுக்கு பொறுப்பு இருக்கு. இன்னொருத்தருக்கும் பொறுப்பு இருந்தா அங்க கட்சியினரையும் வந்து திருப்திப்படுத்த முடியும். ஒரு 3 பிரதிநிதிகள் வந்து எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் வந்து திமுக மேல ஒரு நம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் SR சிவலிங்கத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அது உறுதியாயிருக்கு. SR சிவலிங்கத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்படுற ஒரு ஸ்கெட்ச், எடப்பாடி பழனிசாமிக்கு போடப்படுற ஒரு ஸ்கெட்ச்னு இருந்தாலும் அதுல வந்து இன்னொரு கோணமும் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, சமீபத்துல முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய கட்சி பதவி, அமைச்சர் பொறுப்பு எல்லாத்தையுமே வந்து திமுக வந்து பறிச்சிருந்தது. முதல்ல வந்து அவருடைய கட்சி பதவி வந்து பறிக்கப்பட்டது. துணை பொதுச் செயலாளராக இருந்தால் அந்த பதவி வந்து பறிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து அமைச்சரவையில இருந்தும் வந்து அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதை வந்து சரி பண்றதுக்காகவும் வந்து SR சிவலிங்கத்துக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பொன்முடி வந்து அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கப்பட்டப்பவே அவருக்கு பதிலாக ரிஷிவந்தியம் MLA வசந்தம் கார்த்திகேயன் வந்து அமைச்சராக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. ஏன்னா 2 பேரும் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ பொன்முடிக்கு அமைச்சர் பதவியை பறிக்கிறதுனால அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் பறிபோகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டது. ஆனால் அப்படியான எதுவுமே வந்து நடக்கலை. அதுக்காக தான் வந்து இப்போ அதே சமூகத்தை சேர்ந்தவரான SR சிவலிங்கத்துக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா சேலத்துக்கு பக்கத்தில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உடையார் சமூக வாக்குகள் வந்து கணிசமாக இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் வச்சுதான் வந்து SR சிவலிங்கத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியாக மாறலாம். ஏன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 3 மாவட்ட செயலாளர்களுமே வந்து இப்போ பவர்ஃபுல்லான ஆட்களாக வந்து மாறி இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து மாநில அமைச்சராக இருக்கிறார், 2 பேர் வந்து ஒருத்தர் மக்களவை எம்பியாவும் இன்னொருத்தர் மாநிலங்களவை எம்பியாவும் வந்து இருக்கிறாங்க. இந்த முக்கோண தாக்குதலை வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போறார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அடுத்ததா வந்து வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, இவங்க 2 பேரையுமே வந்து நம்ம சேர்த்து தான் எடுத்து வச்சு பேச வேண்டியிருக்கு. இவங்க 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுல விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து இது வந்து கடந்த சில நாட்களாகவே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல வந்து சல்மாவுக்கு பதிலாக அப்துல்லாவுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, வில்சன் அப்துல்லா 2 பேரும் வந்து நீட்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து நேற்று வரைக்கும் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது. வில்சன் அப்துல்லா 2 பேரும் வந்து ரீட்டைன் ஆகிறாங்க. அந்த 3வது சீட்டு வந்து SR சிவலிங்கத்துக்கு போகும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து நேற்று வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. இதுல சல்மா எப்படி உள்ள வந்தாங்கன்றத அப்படி அப்புறம் பேசலாம். வில்சன் சல்மா இவங்க 2 பேருக்கும் வாய்ப்பு கிடைச்சதுல விஜய்க்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் ஒரு புது பிளேயரா வந்து உள்ள வரார். அவரே வந்து ஒரு சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால சிறுபான்மையினர் சமூகத்தினுடைய வாக்குகள் பெரிய அளவில் வந்து அவர் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திமுகவுக்குள்ளேயே பேசப்படுது. திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது வந்து அவங்களே வந்து சொல்றாங்க, விஜயினுடைய வளர்ச்சியை வந்து நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். விஜயனுடைய பெர்ஃபார்மன்ஸை ஒரு அபரிதமான வளர்ச்சி, ஒரு திடீர் வளர்ச்சி, ஒரு சர்ஜ் வந்து தெரியுது அவருடைய இதுல வந்து, அவருடைய பொலிட்டிக்கல் இதுல வந்து ஒரு சர்ஜ் வந்து எங்களால வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வில்சன் வந்து கிறிஸ்தவராக இருக்கிறதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து சிறுபான்மையினர் சமூகத்திற்கு வந்து திமுக தான் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த வாய்ப்பே வந்து கொடுத்துருக்காங்க இவங்க 2 பேத்துக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசப்படுது. ஏன்னா வில்சன் வந்து ஏற்கனவே எந்த கோட்டால போயிருந்தார் அப்படின்னா, 2016 இருந்து மாநிலங்களவை தேர்தல் நடக்கும் போதெல்லாம் அதுல வந்து
திமுகவினுடைய சட்டத்துறையிலிருந்து ஒவ்வொருத்தரை வந்து திமுக அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கு. 2016 வந்து RS பாரதி தேர்வானார், 2019 வில்சன் வந்து தேர்வானார், 2020 வந்து என்ஆர் இளங்கோ தேர்வானார், 2022 வந்து கிரிராஜன் வந்து தேர்வாயிருந்தார். ஸோ சட்டத்துறையிலிருந்து வந்து போயிருந்தார். ஏற்கனவே வந்து உங்க RS பாரதியை வந்து ரீட்டைன் பண்ணல. அந்த அடிப்படையில் வந்து வில்சனுக்கு பதிலாக சட்டத்துறையிலிருந்து வேற யாராவது ஒருத்தர் போவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஆனால் விஜயினுடைய என்ட்ரினால, விஜய்க்கு கொடுக்க வேண்டி இருக்கிற கவுண்டர்னால வந்து வில்சனுக்கு வந்து மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே அடிப்படையில் தான் வந்து ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு இஸ்லாமியருக்கு அப்படிங்கிறது முடிவு பண்ணதுனால வில்சன் சல்மா அப்படிங்கிற 2 பேருக்கும் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ அப்துல்லாவுக்கு பதிலாக சல்மா எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அப்துல்லா தான் மறுபடியும் வந்து ரீட்டைன் பண்ணப்படுவார் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது. சமீபத்தில் வக்ஃப் மசோதா கொண்டு வரப்பட்டப்போ அந்த மசோதாவிற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்றதாகட்டும், அது தொடர்பான நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் வந்து நிறைய விஷயங்களை கையாண்டது வந்து திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசாவோட சேர்ந்து வந்து அப்துல்லா தான் எல்லா விஷயங்களையும் கையாண்டிருந்தார். ஸோ அவரும் வந்து ரீட்டைன் பண்ணப்படுவார் அப்படிங்கிறதான் வந்து பேச்சா இருந்தது. இது எங்க மாறிச்சு அப்படின்னா 2 விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. 2மே வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை மையப்படுத்தி இருக்கு. அப்துல்லா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து மாவட்ட அரசியல் மேல எப்பவுமே வந்து ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. மாவட்ட செயலாளர் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு தோல்வியடைவெல்லாம் செஞ்சிருக்கிறார். மீண்டும் வந்து மாநில அரசியலுக்கு அவர் திரும்ப நினைக்கிறார் அப்படிங்கிறது தான் கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடியான பேச்சா இருந்தது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேணாம், நான் ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் கட்சி தலைமைக்கு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் கட்சி தலைமை அவரை டெல்லியிலே இருக்க சொல்லி சொன்னதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இப்போ சமீபத்தில் புதுக்கோட்டையில் நடந்த ஒரு கட்சி பொறுப்பு மாற்றத்தில் அப்துல்லாவினுடைய பெயர் அடிபட்டிருக்கு. முத்தரையர் சமூக மக்களுக்கு எதிராக இவர் செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு போகப்பட்டது. அது உதயநிதி ஸ்டாலின் புதுக்கோட்டைக்கு போனப்போ அவர் கண்ணில் படுற மாதிரியான சில போஸ்டர்கள் மூலமாக கன்வே பண்ணப்பட்டது அப்படிங்கிற விஷயம் முதல்ல சொல்லப்படுது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அப்துல்லாவினுடைய இந்த மாநில அரசியலுக்கு திரும்புறேன் அப்படிங்கிறத தலைமை ஒத்துக்குச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. வர்ற சட்டப்பேரவை தேர்தல் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை எதிர்த்து இவர் களமிறக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் திமுகவுக்குள்ள இருக்கு. ஏன்னா 2021 சட்டப்பேரவை தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளில் விராலிமலை தொகுதியில் மட்டும்தான் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாங்க. மற்ற எல்லா தொகுதிகளையுமே வந்து அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு எதிரான வியூகங்களை இவங்களால வந்து வகுக்க முடியாமல் போயிருந்தது. மற்ற 5 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தப்போ விராலிமலை தொகுதியை வந்து இழந்திருந்தாங்க. ஸோ அந்த தொகுதியை கைப்பற்றுறதுக்கான ஒரு வியூகமாகவும் அப்துல்லாவை மாநில அரசியலுக்கு இழுத்து சல்மாவை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பார்க்கப்படுது. இதில் இன்னொன்று தெளிவாக இருக்கிறது என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய தேர்வில் வேட்பாளர்கள் வந்து தேர்வாயிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இன்னொரு பக்கம் பார்க்க முடியுது. ஸோ அடுத்த தலைமுறைக்கான அரசியலையும் திமுக அடையாளம் காட்டியிருக்கு. இதில் இந்த விஷயங்களில் முக்கியமாக இருக்கிறது யார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி, விஜயபாஸ்கர், விஜய், இவங்க 3 பேருக்கும் வந்து ஒரு பெரிய ஸ்கெட்ச் போடப்பட்டிருக்கு. ஒரு சிறுபான்மையினுடைய வாக்குகள் திமுக விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 தேர்வுகள், அதில் ஒரு தேர்வு ஒரு மாவட்டத்தை மையப்படுத்தி நடந்திருக்கு. இன்னொரு தேர்வு அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பெரிய நெருக்கடி அவருடைய சொந்த மாவட்டத்தில் உருவாக்கி மற்ற பகுதிகளில் அவரை கவனம் செலுத்த விடாமல் பண்ணுறதுக்கான ஒரு தேர்வாக தான் திமுகவினுடைய இந்த மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல் இருக்கு. திமுகவினுடைய எண்ணம் கைகூடுதா, அவங்க வகுத்திருக்கிற இந்த அரசியல் வியூகங்கள் கை கொடுக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.